டாடா ஐபிஎல்லுடைய 34வது மேட்ச் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இன்னொரு 2 to 3 ஹவர்ஸில் மேட்சஸ் இருக்குது. இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த முக்கியமான பாயிண்ட்ஸில் யார் யாரை நம்ம எப்படி பிக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய பேர் பிலிப் சால்ட், ரஜித் படிதர், படிக்கல், லிவிங்ஸ்டன், ஜோசே சிலோன் அண்ட் யஷ் தயால். இது வந்து ஆர்சிபியோடைய ட்ரீம் டீம் ட்ராக். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கீப்பிங் சைடில் ரெண்டு பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்குறோம். அதே தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸ்ரேயஸ் ஐயர், பியான்ஷ் ஆர்யா, சசாக் சிங், மார்க்கோ ஜான்சன், மார்க்கோ ஸ்டோனிஸ் அண்ட் அர்ஷதீப் சிங். இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. ஸோ இதையும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டீமில் யார் யாரெல்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே ஒரு ட்ரீம் டீம் இம்பார்ட்டன்ஸ். மேட்ச் நம்பர் 34 சின்னசாமி ஸ்டேடியமில் தான் இந்த மேட்ச் நடக்குது. ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ். இந்த பஞ்சாப் கிங்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ராயல் சேலஞ்சர்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த டீட்டெயிலாக பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி 3rd பிளேஸ் அண்ட் 4th பிளேஸில் இருக்கிற இந்த ரெண்டு டீமுக்கான பேட்டில். ரெண்டுமே 6 மேட்ச் 4 வின், 6 மேட்ச் 4 வின். ஜெயிக்கிறவங்க டாப் ஆஃப் த டேபிளில் 2nd பிளேஸுக்கு போக போகிறாங்க. இப்போது இந்த 2025 சீசனில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். 160 ரன் அடிச்சிருக்காங்க. 163க்கு 7, 163க்கு 8. இங்கே பார்த்தீங்கன்னா 169க்கு 4, 170க்கு 2. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு பேட் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நடக்கும். 7 விக்கெட் 8 விக்கெட். செகண்ட் பேட்டிங் பாருங்கள், 4 விக்கெட்டு, 2 விக்கெட். டோட்டலாக 6 விக்கெட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 7 15 விக்கெட். அப்போது இங்கே இருக்கிற சினாரியோ என்னன்றதை நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு பேட்டிங் 7 விக்கெட் இல்லைனா 8 விக்கெட் விடுறாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஆவரேஜாக ஒரு 7 விக்கெட் விடுறாங்க. ஸோ நம்மளுடைய டிப்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு போலிங், ஃபஸ்ட்டு யார் போல் பண்ணுறாங்களோ அந்த போலர்ஸை நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து ஆர்சிபி ஃபஸ்ட்டு போலிங் அப்படின்னா யாரை எடுக்கணும்? டயாலை கண்டிப்பாக எடுக்கணும். யஷ் தயால் கண்டிப்பாக நம்ம எடுத்தே ஆகணும். ஸோ இது புவனேஸ்வர் குமார் அவரை கண்டிப்பாக நம்ம எடுத்தே ஆகணும். இந்த 2 பிளேயர் வந்து நம்ம எடுத்தே ஆகணும். பிளேயிங் லெவலில் யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். அதேமாதிரி செகண்ட் பேட்டிங் வரும்போது கோலி, சால்ட்டு, படிதர், படிக்கல், இந்த 4 பிளேயருமே 3 பிளேயர் வந்து டாப்பாக இருப்பாங்க. செகண்ட் பேட்டிங் இந்த சினேரி நடக்கும். இந்த சினேரி நடந்ததுன்னா 2 பிளேயர் 3 பிளேயர் இப்படி தான் நம்ம வந்து டீம்ஸ் போடணும். இப்படி தான் நடந்திருக்கு. 2024 பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே 218 ராயல் சேலஞ்சர் பெங்களூர், 187, 152, 262, 153, 182. அப்போது இந்த இடத்துல பார்ப்போம். இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து செகண்ட் பேட்டிங், இது செகண்ட் பேட்டிங், இது செகண்ட் பேட்டிங். 182 அடிச்சிருக்காங்க, 186 வந்து ஃபார் 3. இந்த மாதிரி நடந்திருக்கு. இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பிலோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 150 குறைவாக 56 இன்னிங்ஸ் நடந்திருக்கு. அபோவ் 190 50 தடவை நடந்திருக்கு. அதே மாதிரி 170 to 189 41 முறையும், 151 to 169 45 தடவை நடந்திருக்கு. ஓவரால் வந்து பேட்டிங் செகண்ட் வந்து ஈஸியாக வின் பண்ணுறாங்க. அதுதான் இதில் இருக்கிற ட்ராக்காக இருக்குது. ஆவரேஜான ஸ்கோர் ஒரு 160 170, ஹையஸ்ட் ஸ்கோர் 287 ஃபார் 3. இப்போ நம்ம டீம்ஸ் வந்து என்ன மாதிரியான பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லா இடத்துலையுமே பாருங்கள் 10 விக்கெட் விழுந்திருக்கும். இங்கே வந்து 7 விக்கெட் விழுந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 9 விக்கெட் விழுந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் விழுந்திருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு இன்னிங்ஸில் அதிகமான விக்கெட்டும் ஒரு இன்னிங்ஸில் கம்மியான விக்கெட்டும் விழுந்திருக்கும். 9 1, 7 3, 10 2, 7 5 தெரியுதுங்களா? இதுதான் வந்து சினாரியோஸ். இப்போ நம்ம இதுக்கு வருவோம். ராயல் சேலஞ்சர் பெங்களூருக்கு நம்ம வருவோம். பிலிப் சால்ட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்றதை பார்ப்போம். மொத்தம் 5 மேட்ச்சில் அவர் என்ன பண்ணியிருக்காரு? 3 ட்ரீம் டீம் வாங்கியிருக்காரு. நான் லாஸ்ட்டு 5 மேட்ச் எடுத்துக்கிறேன். 5ல் 3 தடவை ட்ரீம் டீம் வந்திருக்காரு. அந்த 3 தடவையில் 2 தடவை கேப்டன் வைஸ் கேப்டனும் வந்திருக்காரு. எத்தனை தடவை? 2 தடவை கேப்டன் வைஸ் கேப்டன் வந்திருக்காரு. பிலிப் சால்ட் 2 டைம்ஸ் வந்திருக்காரு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது விராட் கோலி. விராட் கோலி பார்த்தீங்கன்னா இவரும் 5 மேட்ச்சில் 3 மேட்ச் ட்ரீம் டீம் வந்திருக்காரு. அதையும் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும். ஸோ யார் யாரெல்லாம் எப்பப்போ ட்ரீம் டீம் வராங்கன்றதை பார்க்கணும். படிக்கல் 3 தடவை ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. அடுத்தது ரஜித் படிதர் அவரும் 3 தடவை ட்ரீம் டீம் வந்திருக்காரு. லியாம் லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடவை ட்ரீம் டீம் வந்திருப்பாரு. அதே மாதிரி ஜித்தேஷ் சர்மா அப்படிங்கிறவர் 2 டைம்ஸ் ட்ரீம் டீம் வந்திருக்காரு. குருணால் பாண்டியா அப்படிங்கிறவர் வந்து எத்தனை தடவை ட்ரீம் டீம் வந்திருக்காருன்னா 2 தடவை ட்ரீம் டீம் வந்திருக்காரு. டிம்
டிம் டேவிட் எத்தனை ட்ரீம் டீம் வந்திருப்பாரு அப்படிங்கிறத பார்ப்போம். டிம் டேவிடும் லாஸ்ட் ஒரு 5 மேட்ச்ல ஒரு 2 தடவை ட்ரீம் டீம் வந்திருக்காரு. புவனேஸ்வர் குமார் எத்தனை தடவை ட்ரீம் டீம் வந்திருக்காரு? அவர் 3 தடவை ட்ரீம் டீம் வந்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ எல்லாருமே இதுல இருக்கிற எல்லாருமே வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஸ் டயால் அவர்தையும் பார்த்துடலாம். எஸ் டயால் அப்படிங்கிறவர் அவர் ஒரு 3 ட்ரீம் டீம் வந்திருப்பாரு. எஸ் டயால். அதே மாதிரி ஜோஸ் ஹேசல்வுட் அப்படிங்கிறவர் அவரும் ஒரு 3 ட்ரீம் டீம் வந்திருப்பாரு. ரஷிக் டேர் வந்து பெருசா ட்ரீம் டீம் வந்திருக்க மாட்டாரு. ரஷிக் டேர் வந்து நம்ம வந்து பார்க்க தேவையில்ல, அவர் இருப்பாரா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்போ இதுதான் வந்து ஓவரால் ஸ்டாட்ஸ். இந்த ஓவரால் ஸ்டாட்ஸ்ல வந்து இன்னைக்கு கிரவுண்டுக்கு நம்ம மூணு ட்ரீம் டீம்ஸ் வராங்க. அப்படி வரும் பொழுது யார் எந்தெந்த காம்பினேஷன்ஸ்ல வராங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து விராட் கோலி எடுத்துப்போம். விராட் கோலி வந்து லாஸ்ட் 3 மேட்ச் ட்ரீம் டீம்ல இருக்காரு. லாஸ்ட் 3 மேட்ச் கண்டினியூஸா ட்ரீம் டீம்ல இருக்காரு. பிலிப் சால்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்ச் தான் ட்ரீம் டீம்ல இருக்காரு. அதாவது லாஸ்ட் 2 மேட்ச், லாஸ்ட் 3 மேட்ச் கன்சிஸ்டண்டா ட்ரீம் டீம்ல இருக்காரு. தேவதத் படிகல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவர் எத்தனை மேட்ச் வந்து கண்டினியூஸா ட்ரீம் டீம்ல இருக்காருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச், தேர்ட் மேட்ச் அண்ட் 5th மேட்ச் 1, 3, 5. அப்போ இதுல காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. விராட் கோலி கடைசி 3 மேட்ச், இவர் கடைசி 2 மேட்ச், இந்த 2 பிளேயருமே எப்படி இருக்காங்கன்னா கன்சிஸ்டண்டா வராங்க. அதோட ஜாயின் பண்றது இவர் விட்டு வர்றாரு. தேவதத் படிகல் வந்து விட்டு வர்றாரு. இவர் வந்து இவர் ட்ரீம் டீம்ல இருக்கும்போது 5வது மேட்ச்ல ட்ரீம் டீம்ல இருக்கும்போது இந்த 2 பிளேயருமே இல்ல அப்படிங்கிற ஒரு சினாரியோ தான் நடக்குது. அப்போ நம்ம இந்த 3 பிளேயர்ல வந்து இப்ப ரஜித் படிதர் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2, 3, 4 இந்த பேட்டர்ன்ல வர்றாரு. ரஜித் படிதர் 2, 3, 4ல வர்றாரு. இப்போ நம்ம தெளிவா பார்க்கணும் அப்படின்னா 1, 2 பிலிப் சால்ட் வந்து 1, 2, அதுக்கப்புறம் 5. கடைசி 5 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்ச், செகண்ட் மேட்ச், 5th மேட்ச் வந்து பிலிப் சால்ட் வர்றாரு. அதே மாதிரி விராட் கோலி பார்த்தீங்கன்னா 1, 2, 3 வர்றாரு. அதே மாதிரி தேவதத் படிகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 5. ரஜத் படிதர் பார்த்தீங்கன்னா 2, 3, 5. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்றத நம்ம பார்க்கணும். இப்போ 1, 2, 5, 1, 2, 3, 1, 2, 5, 2, 3, 5. அப்போ இங்க யாரு நல்லா மேட்ச் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட்டும் படிகளும் மேட்ச் ஆகுறாங்க. ட்ரீம் டீம்ல வரும்பொழுது பிலிப் சால்ட்டும் படிகளும் மேட்ச் ஆகுறாங்க. இது ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ பார்த்தீங்கன்னா சால்ட்டு, கோலி, படிகல் 3 பேர் வராங்க. மூணாவது சினாரியோ பார்த்தீங்கன்னா ரஜத் படிதர், விராட் கோலி, படிகல் இந்த 3 பேர் வராங்க. ஸோ இப்போ என்ன எப்படி பார்த்தீங்கன்னா சால்ட்டு, கோலி, ஒரு காம்பினேஷன்ஸ். அடுத்தது சால்ட்டு, படிகல், படிதர் இது ஒரு காம்பினேஷன்ஸ். இந்த காம்பினேஷன்ஸ்ல வந்து நம்ம டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ இங்க பார்ப்போம். இங்க வந்து நம்ம எந்த காம்பினேஷன்ஸ்ல கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்சிபி போலிங் அப்படின்னா புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹேசல்வுட் இந்த 2 பேர் இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க. அங்க ஓப்பனிங் வந்து 2 பிளேயர் 3 பிளேயர் வந்து டிரா பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் 3 பிளேயர்ல இருந்து 2 பிளேயரை வந்து டிரா பண்ணிடுங்க. பஞ்சாப் அடியா ஃபர்ஸ்ட் 3 பிளேயர்ல 2 பிளேயரை டிரா பண்ணிடுங்க. அடுத்தது 3ஆவதா விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர் எஸ் டயால். இந்த 3 பிளேயர் வந்து மஸ்ட் பிக்கா இருப்பாங்க. ஹேசல்வுட் இல்லைனா புவனேஸ்வர் குமார் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பெங்களூர் செகண்ட் பேட்டிங் பண்ணும் பொழுது சால்ட்டு, படிகல், படிதர். அதே மாதிரி ஒரு காம்பினேஷன் சால்ட்டு, கோலி, படிதர். இதுதான் காம்பினேஷன். சால்ட்டு, கோலி, படிதர். விராட் கோலி சேசிங்னா மஸ்ட் பிக்கா இருப்பாரு. அதே மாதிரி சால்ட்டு பிளஸ் படிதர், சால்ட்டு பிளஸ் படிகல். மொத்தம் சால்ட்டு, கோலி, படிகலை மட்டும் டிரா பண்ணிட்டு இந்த 3 பிளேயர். இந்த இடத்துல வந்து இந்த பிளேயர்ஸ்ல வந்து எனி ஒன் பிளேயர் லிவிங்ஸ்டன் ஆர் குணால் பாண்டியாவை நம்ம பிக் பண்ணிக்கலாம். இதே வந்து இவங்க ஃபர்ஸ்ட் போலிங் அர்ஷதீப் சிங் ஒரு மெயின் போலரா இருப்பாரு. மார்க்கோ ஜான்சன் ஒரு மெயின் போலரா இருப்பாரு.
அதே மாதிரி மேக்ஸ்வெல் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். இன்னைக்கு மேட்ச்சில் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து செகண்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக இவர் கேப்டன் நாக்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். அதே மாதிரி பிரபு சிம்ரன் சிங், பிரியான்ஷ் ஆர்யாவில் வந்து பிரியான்ஷ் ஆர்யாவை எடுக்கலாம், பிரபு சிம்ரன் சிங்கை ட்ராப் பண்ணிடலாம். அதே மாதிரி எஸ் தாக்கூர் அவங்க டீமில் வந்து யார் ஃபாஸ்ட் bowlingக்கு வராங்களோ அவங்கள வந்து நம்ம மெயினாக பிக் பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, யார் யார் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அவங்கள வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். அர்ஷதீப் சிங் மெயின். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாட்லெட் வருவார். அந்த பாட்லெட்டை மெயினாக பிக் பண்ணலாம். பாட்லெட் எக்ஸ் பாட்லெட்டுன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் லாஸ்ட் மேட்ச் விளையாடினாரு. அவரையும் வந்து பிக் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு bowling-ஆக இருந்தால் மார்க்கோ ஜான்சன், அர்ஷதீப் சிங், பாட்லெட். ஆர்சிபி ஃபஸ்ட்டு bowling-ஆக இருந்தால் புவனேஸ்வர் குமார், ஏசில்வுட், எஸ் டயல். இந்த மூணு பிளேயர் வந்து மஸ்ட். அதே செகண்ட் பேட்டிங்னா இந்த ஜான்சனையும் எடுக்க வேணாம், அர்ஷதீப் சிங்கையும் எடுக்க வேணாம், பாட்லெட் எடுக்க வேண்டாம். அந்த தான் காம்பினேஷன்ஸாக இருக்கும். டோட்டலாக 33 மேட்ச், அதில் 16 மேட்ச் ஆர்சிபி, 17 மேட்ச் வந்து பஞ்சாப் கிங்ஸ். என் வதேரா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்பொழுது சசாக் சிங் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். செகண்ட் பேட்டிங்கில் சால்ட்டு, கோலி இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. இந்த 4 பிளேயர்லேருந்து இது என்ன சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க. அந்த சினாரியோ நதேல் வதேரா, சசாக் சிங், பிலிப் சால்ட்டு, விராட் கோலி, இந்த 4 காம்பினேஷன்ஸில் ஃபஸ்ட்டு பஞ்சாப் பேட்டிங்கை தான் நம்ம எடுத்துக்கலாம். போத் இன்னிங்ஸ் வந்து எல்லா விக்கெட்டும் லாஸ் பண்ணுவாங்க. 200+ சேம். செகண்ட் பேட்டிங் ஈஸியாக வின் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.